சாமியா சூத்த ஊதவா
தப்பு தப்பா பேசுனா சாப்பிட்டாக்கி மத்தாளக்காரா ஏண்டா நான் வந்து ஏழுமலையானுக்கு வேண்டுதல் வச்சிருக்கிறேன். ஏழுமலையானா சாப்பிட்டாக்கி ஏழுமலையானுக்கு வேண்டுதல் வச்சிருக்கிறேன். சரி என் வேண்டுதல் கொஞ்சம் நிறைவேறிச்சு, இன்னும் கொஞ்சம் நிறைவேறணும். நான் ஏழுமலையான நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் வீட்டுல 10 கிலோ பன்னிக்கறி வேவுது, என் கூத்தியா வீட்டுல 20 கிலோ ஆட்டுக்கறி வேவுது. எல்லாத்தையும் தின்னுபிட்டு பத்தியமா தான் இருக்கிறேன் நான். கோயிந்தா கோயிந்தா. ஏண்டா மத்தலக்காரா, நானு அந்த திருப்பதி ஏழுமலையான வேண்டிட்டு இருக்கிறேன். இங்க ஒருத்தர் என்னடா சாத்தைக்கு சோத்தைக்கு ஐயா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல நான் யாருங்கிறத சொல்றேன், அப்புறமா நீ யாருங்கிறத சொல்லுவேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் காதால தான் கேட்க போறேன், எந்திரிக்க மாட்டேன். அந்த ஏழுமலையா வந்து என் முன்னாடி நின்னாதான் என் குறையும் தீரும், இந்த இடத்த விட்டு எந்திரிப்பேன். அது வரைக்கும் இந்த வாழைப்பழத்தை ஒரு கடி கூட கடிக்க மாட்டேன். காயா இருக்க மாட்டேங்க, பல்லு கட்டி சாத்தகி எப்படி பத்தியமா இருக்குண்டா. என்ன மாதிரி பத்தி இந்த ஊர்ல எவனும் இருக்க ஒருத்தனுக்கு தான் தெரிஞ்சிருக்குதா இருக்குது. பாண்டிச்சேரி ஒரு பக்கமா ஆட்டாடி இருக்கிறேன். தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு, நம்ம பக்கத்து தேசம் வேற. கிழக்கு போயிட்டா பின்பாட்டி இந்த பிபி கிடையாது, பின்னாடி வாயில தான் பாடுவாங்க. யூடியூப்ல பாத்துருக்கலாம். நான் எல்லா எஸ்லையும் அடிக்கிறேன், எல்லா எஸ்லையும் அடிக்கிறேன், எத்தனையோ கெட்டிக்கிறத பாத்துருக்கேன். ஆனா கோயிலுக்கு ராமம் போட்டுக்கிட்டு வாழைப்பழத்துக்கு தலையில வச்சுட்டு வந்தவங்க ஒருத்தரையும் நான் பாத்துருக்கேன். குடம் எடுத்து வருவான், சொம்பு எடுத்து வருவான், அண்டா இவன் வாழைப்பழத்துக்கு தலையை அடிக்கிறதுக்கா இருக்கும். திடீர்னு பெருமாள் சட்டக்குன்னு வந்துட்டாருன்னு வச்சுக்க, எதை வச்சு நான் கும்பிடுவேன். அதுக்குதான் ஒரு கடி கடிச்சு ருசியா இருக்குதான்னு பாத்துட்டு வச்சிருக்கேன். ஆமா இருந்தாலும் இருக்கட்டும் சாத்திக்கு, அதுக்கெல்லாம் நேரம் எழுதிடுவா. இல்லங்க, நான் பெருமாளை பார்த்தாகணும். நீ பாருப்பது ஏழுமலையா வந்தாகணும், அவர் காலில் நான் விழுந்தாகணும். நான் கும்பிடுவேன், அப்புறமா நீ வீடு எழுதி சொல்றேன். சாமி இங்க முன்னாடி வர வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன். நீ சொல்றாரு நான் தான்டா. நீங்க தானா? ஐயா ஏழுமலையானே, சாமி வந்துருச்சா இல்ல சக்கர நோய் வைத்திய சாமி வந்துச்சு சக்கர நோய் வைத்தியா? ரெண்டும் கொஞ்சம் சக்கரை நோய்க்கு பாதி பழம் போயிருச்சு. கொஞ்சம் கை கொடுத்தீங்க பண்ணிக்கிறது. ஐயா சாமி பகவானே வந்துட்டீங்களா? உங்களை நோக்கி தாங்க தவமா தவம் இருக்கும். அப்படியா? நேற்று தாங்க சோறா தின்னுட்டு காலையில இருந்து விரதமா இருக்கிறோம். சரி, அப்ப 1 மாசமா பச்சை தண்ணி கூட பல்லுல போட்டங்க. அப்படியா? பட்டை சாராயமா குடிச்சிட்டு இருக்கிறேங்க. பெரிய விரதமா இருக்கணும். ஐயா வந்ததுதான் வந்தீங்க. சரி, என்னப்பா உனக்கு குறைன்னு கேட்டீங்களா? என்னடா உனக்கு குறை? கோச்சிக்காதீங்க, உங்க வாழைப்பழம் தான் நசிங்க போச்சு. குறைய கேளுங்க. என்னடா உங்க குறை? ஐயா இந்த குறைய கேளுங்க. சரி, அது என் வாயால எப்படிங்க சொல்லுங்க. மாதவா ஐயா என் ஊர்லயே இதுதாங்க என் ஊரு. சரி, வீட்டை பாத்தீங்கன்னா எத்தத்து சோடு மெத்த கூடு. இது உங்க ஆயாவா? இது எங்க சின்ன என் ஊரு மாரியாய் கூட எத்து சோட்டு விடுங்க. என் வீட்டை வந்து பாத்தீங்கன்னா காத்தடிச்சா கரையுது, புயல் அடிச்சா ஓடுது. ஆனா வீடு மெத்த வீடு. வீடு மெத்த வீடுல ஒண்ணும் இல்ல. இது சாக்கு தச்சு வச்சிருக்கிறேன். இப்படி ஊருக்காரங்க எல்லாம் பாத்துட்டு ஏண்டா அண்ணாடும் கூத்தாடுறேன் கோமாளி, ஏண்டா ஒரு வீடு கட்டக்கூடாதான்னு சொல்லிவிட்டான். சுவாசத்தின கோவம் வராது. என் ஊர்லயே எல்லாருமே கந்து வட்டிக்கு வாங்கி தான் வீட்டை கட்டிருக்காங்க. சரி, நான் ஒருத்தன் தான் இது சாக்கு பை போட்டா அப்படியே தெம்பா உட்காந்துருக்கேன். எவங்கிட்டையும் கடை வாங்காத. எவங்கிட்டையும் கடை வாங்காம உட்காந்துருக்கிறேன். ஏங்க நான் சிவனேன்னு தானே என் குடிசையில உட்காந்துருக்கிறேன். ஆமா, நான் எவனே கடன் கேட்டனா? இவனுங்க தான் கடன் வாங்குறானுவோ, கந்து கட்டுறானுவோ, ஊட கட்டுறானுவோ. சரி, நான் கேட்டனாங்க இல்லையா? ஏங்க இந்த கந்துக்காரன் புருன்னு செவ்வாய்க்கிழமான இதுல போறோம், புதன்கிழமான அதுல போறோம், வியாழக்கிழமான அதுல போறோம். சரி, ஏங்க மாத்தி மாத்தி வீதி வீதியா போறோம். ஒரு நாள் என் வீதிக்குள்ள வந்துட்டாங்க. நான் சிவனேன்னு உட்கார்ந்தேன். ஏண்டா கோமாளி
நீ தான் சம்பாதிக்கிறியா? நான் என்ன சொல்றேன், இவன் தானே குடிச்சா கேட்க விட மாட்டான். நான் வந்த வேலையை பார்க்கணும்டா. இவன் கதையை ஓட்டுறோம். சரி என் கதையை விடுங்க. அப்படி இருக்கட்டும். வந்ததுக்கு வாழைப்பழம் தான் மிச்சம் நினைச்சு அதுவும் பண்ண. அப்படியா? நான் சொல்றேன், கவனமா கேட்டுவா. கார்த்திகி, முதல் எழுத்து கடைசி எழுத்து ஒரே எழுத்தா இருக்கணும். சரிங்க. அது ஊராவும் இருக்கணும், அது புண்ணிய ஸ்தலமாவும் இருக்கணும். சரிங்க. அது எந்த இடம் அது? முதல் எழுத்து கடைசி எழுத்து ஒரே எழுத்து, ஊராவும் இருக்கணும், கோவிலாவும் இருக்கணும். எந்த எழுத்து? என்ன ஊரு? எனக்கு ஒயின் ஷாப் பார்த்தவர். டேய், முதல் எழுத்து கடைசி எழுத்து ஒரே எழுத்து. எப்படிங்க? நான் திருப்பதி மலைவாச திருப்பதியிலே திருவேங்கடத்திலே சீனிவாச பெருமாளாக இருந்து வெங்கடாஜலபதி என்று அருள் கொடுக்க நான் நாட்டு மக்கள் கலியுகத்திற்கு கண்கண்ட தெய்வமாக திருப்பதியில் இருக்கக்கூடிய திருவேங்கட பெருமாள் நானே. சரி சரி பகவானே. மச்சம் கூர்மம் வர்ரகம் வாமனம் நரசிம்மம் பலராமன் கண்ணன் கல்கி. கலக்கிங்களா? கல்கி வளரத்தை கேளுடா கழுத. கேட்டுருவாடா. அப்படி திரேதா திரேதா துவாபர கலியுகம் நான் யுகத்தில் 10 அவதாரம் எடுக்கக்கூடிய பரந்தாமனாக நான் நாராயணனாக இருந்தாலும் சரி சரிங்க. எத்தனை அவதாரங்கள் சொல்லி வந்தாலும் இந்த கலியுக மக்களுக்கு சரிங்க சொல்ற கருத்து கரெக்டா தெரிஞ்சுக்க நாளைக்கு போனாலும் சரியா இருக்கணும். சரிங்க. திருப்பதி விதியா பாதம் சிவன் நட்டி வணங்கா சென்னு இறப்பதற்கு ஈயா கரங்கள் இந்திய சொல் கேளா காது இருந்தும் பயனில்லை அவனை சுடுகாட்டில் வைத்து எரிப்பதிலையும் பயனில்லை. ஆமாங்க. நீ மனுஷனானா இருந்தாலும் ஒண்ணுதான், சுடுகாட்டுல கிடக்கிற பணமா இருந்தாலும் ஒண்ணுதான். ஆமாங்க. எதற்காக சொல்லுகிறேன்? மனிதனாக பிறந்த நீ ஒரு தடவையாவது என் புண்ணிய சேஸ்திரத்துல வந்து நீ காலை வைக்கணும். சரிங்க. வச்சா நீ எப்படி வைக்கணும்? நீ கர்மத்தை தொலைக்கணும், பாவத்தை தொலைக்கணும். என் சேஸ்திரத்துக்கு வர என்னைய நாடி தேடி வரணும்னா உன் பணங்காசு அகத்தோட எல்லாம் வரக்கூடாது. பணங்காசு அகத்தோட வரக்கூடாது. சரிங்க. அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு என்பதோட நீ எப்ப என்னை வேண்டியோ அதுல இருந்து நாராயணா நாராயணா கோவிந்தா வைகுந்தா வாசகா அப்படி என்னையே துதி ஜெயிக்க வரணும். புரியுதுங்களா? சரி. இப்ப அவன் சொன்னானே, அவன் மாதிரி ஒருத்தன் பண்ணின கதையை சொல்றேன் கேட்டுக்கு. ஈயா பித்தன் ஒருவன் இருந்தான். சரி. அவன் வாய்க்கால ஓடுற தண்ணி ஒருத்த தாவத்துக்கு குடிச்சான். வாயில போட்ட தண்ணி துப்பிட்டு போறான்னா. சரி. ஒரு பச்சை தண்ணி கூட இவன் மனுஷனுக்கு கொடுக்காதவன் அவன் என் சேஸ்திரத்துக்கு வந்து என்ன பண்றான்? அது சரி. என் சேஸ்திரத்துக்கு வரணும், நீ புண்ணியம் செஞ்சவன் வா, சரி, பாவத்தை தொலைக்க வா. ஆனா நீ திருப்பி என் இடத்துக்கு வந்து நீ பாவத்தை தேடாத. சரி. இப்ப ஏற்பட்ட என் ஸ்தலத்துக்கு வந்தான், கட்டி சோறு கட்டிட்டு வந்து என் அடிவாரத்துல வந்து சாப்பாட்டை பிரிச்சான். சாப்பாட்டை என் சேர்த்து இருக்கக்கூடிய பிச்சைக்கார 4 பேர் ஐயா சோறு கொடுன்னா. இவன் வாய்க்கால விடுற தண்ணியவே விடாதவன் இவன் வந்து சோறு கொடுப்பாங்க. இது இங்க சாப்பிடறது இல்ல, நான் கோவிந்தராஜா பட்டணத்துல சாப்பிடறதுல சாப்பாட்டை இறுக்கி கட்டணும். கையை வச்ச சாப்பாட்டை இறுக்கி கட்டினானா இவன் கோவிந்தராஜா பட்டணத்துல போய் சாப்பாட்டை திறந்தான். அடியாருக்கே இவன் சாப்பாடு கொடுக்கல. இவன் நான் சும்மா விடுவனா? நான் பிச்சைக்காரனா போய் ஐயா ஒரு கை சாப்பாடு கொடுன்னு. சரி.
இவன் கையை வச்ச சாப்பாடு திருப்பி இது இங்க சாப்பிடுறது நான் மூலாஸ்தானம் பார்த்துட்டு தான் சாப்பிடுறேன். சரி. சாப்பாடு எடுத்து கட்டினான். அடிச்ச பிள்ளையும் கை வச்ச சாப்பாடு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த பிள்ளை உருப்படாது. கை 4 தடவை கை வச்சு சோறு நல்லா இருக்காது. இவன் வந்த சோத்தை தூக்கி போட்டான். கொண்டு வந்த காசை வச்சு சாப்பிட்டான். இவ்வளவு தூரம் வந்துட்டுமே இந்த 7 மணி எனக்கு ஒரு கல்பனை கொடுத்தாலும் போறமே அப்படின்னு இவன் மனசுல நினைச்சான். இவன் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் பக்கத்துல நான் தேங்காய் கடை போட்டு உக்காந்துருந்தேன். ஐயா 1.25 ரூபா காசு ஒரு தேங்காய் கொடுங்க, இந்த திருப்பதியில நான் கும்பிட்டு போயிட்டு அடுத்த மாசம் வரணும் நான் தரேன் அப்படின்னா இவன் சொல்லி முடிக்கல காசையும் தேங்காவையும் கொடுத்துட்டேன். ஏன் இவனை என் வலையில விழ வைக்கணுமே? இவன் தேங்காய் உடைச்சான். 1.25 ரூபாய் கல்புரத்தை வாங்கினா 10 வச்சு கும்பிட்டு திரும்பி பார்க்காத வீடு போனான். கடன் கொடுத்த ஆளு யாரு? பெருமாள். கடன் கொடுத்த ஆளு யாரு? பெருமாள். நான் கொடுத்த கடன் வாங்காத இருக்கணும். எப்படி முடியும்? 1.25 ரூபாய் காசுக்கு அவன் வீடு தேடி போனேன். 1.25 ரூபாய் காசுக்கு வீடு தேடி போனீங்க. வீடு தேடி போனா ஏன்டா டே திருப்பதியில கொடுத்த பணத்தை இங்க வாங்க வந்துட்டான். இவன் தான் இடியாப்பத்தினாச்ச வாங்கினதையும் கொடுக்க மாட்டான், அடுத்தது தர மாட்டான். இவன் என்ன பண்ணிட்டான்? அங்க வாங்கின கடைக்காரன் இங்க வந்துட்டு கிடுக்குன்னு வீட்டுக்குள்ள புந்துக்கிட்டு அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு புள்ள நெஞ்சு வலி வந்துருச்சு, என் புருஷனுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி கத்தடின்னா. நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு கத்தடின்னா. ஐயோ என் புருஷனுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு இவன் கத்தனா. ஊரு சனம் பூரா குடிச்சு நானும் வாசப்படியில போய் நின்னு இவன் எட்டி வெளியே பார்த்தான். ஊரெல்லாம் புடிச்சு இவன் போவான்னு பார்த்தேன். இவன் போற மாதிரி தெரியல. புள்ள ஹார்ட் அட்டாக்ல என் புருஷன் செத்து போட்டான்னு கத்துறீங்க. ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். இவன் திருப்பி ஐயோ என் புருஷன் நெஞ்சு வலி வந்து அப்படியே செத்து போயிட்டாரு. கத்துன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். முதல்ல ஒரு ஊர்ல போன வந்தா யாருக்கு ஆள் விடுவாங்க? யாருக்கு விடுவாங்க? ஊர்ல பெரிய பெரிய விடுவாங்க. அடுத்ததுக்கு யாரு விடுவாங்க? மூலகாரன் விடுவாங்க. அடுத்தது விடுவாங்க. அடுத்தது அப்புறம் தாய் பிள்ளைகள் விடுவாங்க. எல்லாம் விடுவாங்க. அந்த பணத்துக்கு வேலை செய்யறவன் ஆளு யாரு? வெட்டியானுக்கு விடுவாங்க. அடுத்ததுக்கு யாரு விடுவாங்க? சங்கு உதறதுக்கு ஆள் விடுவாங்க முதல்ல. புரியுதா? சேமகுளமும் சங்கு உதறதுக்கு ஆண்டி சேர்ந்தாங்க. நான் யாரு? ஆண்டி. என் சங்கிய சேமகுளத்தை எடுத்துட்டு போய் தலைமோட்டுல நின்னேன். இவன் கண்ணை திறந்தான். ஏய காசுறான்னு இவன் கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டான். 1 மணி நேரம் போச்சு, 2 மணி நேரம் போச்சு. ஊரு சனம் பூரா வந்தது போய்கிட்டே இருந்தது. மாம மச்சன வாக்கரிசி எடுக்கிறாங்க. இவன் அப்பயாவது இல்லைன்னு சொல்லிட்டு நான் போயிருப்பேன். இவன் கண்ணை அப்படி திறந்தான். டேயா காசுறான்னு கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டான். ஆமா, வாக்கரிசில எடுத்து முடிச்சாங்க. பணத்தை குளிப்பாடுறது தண்ணிக்கு போற வரவங்கள வாங்கினாங்க. இவன் கண்ணை திறந்தான். நான் கைய நீட்டுனேன். கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டான். போனா பணத்தை தூக்கி போட்டா குளிப்பாடுறாள் யாரு? பரியாரி குளிப்பாடுறா. தலைமூட்டை நான் நிக்கிறேன். போட்டு பொம்பளை புற வாக்கரிசி அங்கேயே போடுறாங்க. இவன் அப்பயே இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட நான் போயிருப்பேன். இவன் கண்ணை திறந்தா நான் கையை நிட்டு இறுக்கி மூடிக்கிட்டேன். இவன் மாலையை தூக்கி போட்டா பாடையை திருப்புறதுக்காக பணத்தை தூக்கி தேர்ல வைக்கிறான். சரி, இவன் அப்பயாவது இல்லைன்னு சொல்லக்கூடாதா? மேல தேர்ல போறவன் அப்பி எட்டிக்கிட்டு என்னை பாக்குறான். நான் எங்க சங்குதுறேன்? அவன் தலைமூட்டிலே. இவன் இப்படி எட்டி பார்த்தான். டே காசுறான்னு கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. அவன் புள்ள கடைசியா மொட்டடிச்சவன் வந்து பணத்தை இறக்கி வச்சு எருமுட்டை அடுக்குறாங்க. அப்பயாவது இவன் எல்லாம் சொல்லியிருந்தா நானே எழுப்பிட்டு இருப்பேன். நான் தான் சாமி இவனை சோதிக்கத்தான் வந்தேன், கொலைச்சி பேப்பரை விடுங்கனான்னு எழுப்பிட்டு இருப்பேன். இவன் எருமுட்டை அடிக்கி மூஞ்ச மூட போற சமயத்துல கூட இவன் கண்ணை திறந்தான். நான் கையை நீட்டினேன், இறுக்கி மூடிக்கிட்டான். மூஞ்சி மேல கடைசி எருமுட்டை தூக்கி வச்சானுங்க. ஒரு கை கல்புரத்தை அள்ளி வச்சான். மவன் நெருப்பு வச்சுட்டு திரும்பி பார்க்காத ஊடு போய் சேர்ந்துட்டான். திரும்பி பார்க்காத ஊடு போய் சேர்ந்துட்டான். 1.25 ரூபாய் காசுக்கு ஒருத்தனை சுடுகாடு போற வரலும் நான் விடாதவன். 1.25 ரூபாய் காசுக்கு சுடுகாடு போற வரலும் நான் விடாதவன். என் ஸ்தலத்துக்கு வரணும்னு எப்படி வரணும்? பணங்கிற திமிர்ல வரக்கூடாது. கடமை கண்ணிய கட்டுப்பாடு. நம்மளால ஈன்ற உதவி, அதாவது உன்கிட்ட இல்ல ஐயோ நம்ம செய்யணும்னு நினைப்ப பத்தியா, அதே எனக்கு 1000 புண்ணியம். கோயிலுக்கு வந்தேன், ஒரு கல்புரம் பொருத்த முடியலையே, அதே நீ எனக்கு மனசால் நினைச்சாவே 1000 புண்ணியம்.
அதுதான் என்னுடைய சேஸ்திரம். ஆ. திருப்பதி சாவறதுக்குள்ள ஒரு தடவையாவது ஒரு சிவனுடைய வணங்கணும். ஆ. இந்த திருப்பதி சேஸ்திரத்துக்கு சரி. அப்படி இருக்க ஆ. சீனிவாச பெருமளக திருப்பதி நான் இருந்தாலும் இந்த துவாபர யுகத்தில் நான் கண்ணனாக பிறந்திருக்கிறேன். சரி. என்னடா முன்னாடி போய் பின்னாடி வர நினைக்க கூடாது. ஆ. இந்த கதைக்கு நான் கண்ணன். இன்னைக்கு மக்கள் வாழ்றதுக்கு நான் திருப்பதி திருவேங்கடா. சரி. புரியுதா? ஆ. இவங்களுக்கு கருத்து சொல்லதான் திருவேங்கடா. சரி. இந்த கதையின்படி நான் ஸ்ரீ கண்ணன். ஆ. என்னுடைய வரலாறு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த துவாபர யுகத்திலே தாயான தேவகிக்கும் வசு தேவருக்கும் 8வது பிள்ளையாக ஸ்ரீ கண்ணனாக பிறந்திருக்கிறேன். ஸ்ரீ கண்ணனாக பிறந்திருக்கிறேன். மெத்த வீட்டுக்காரனை பார்த்து இல்லாத வீட்டுக்காரன் நம்மளுக்கு ஒரு மெத்த இல்லையாங்கிறது. இவன் வீட்டுல 5-6 புள்ள சோத்துக்குள்ள வீட்டுல கிடக்குது. இம்மா பெரிய மத்த கோடி கோடியா பணம் வச்சுக்கிறோமே, நம்ம கிட்ட ஒரே ஒரு புள்ளல் இருக்குதுன்னு நினைக்கிறது. இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் எங்க பிறந்தேன் தெரியுமா? எங்க பிறந்தீங்க? எதுக்காக சொல்றேன்னா, கோடி கோடியா சொத்து இருக்கிறவங்க பூரா பெரிய ஆளு, சோத்துக்கே இல்லாத கூலி வேலை செய்யறவங்க நம்ம சின்னன்னு நினைக்க கூடாது. சரி. நம்மளுக்கு ஆண்டவன் இப்படி படிச்சுட்டான்னு நினைக்க கூடாது. உங்களை படைச்ச சாமியா நான் எங்க பிறந்தேன் தெரியுமா? நான் ஜெயில தான் பிறந்தேன். அப்படியா? எங்க அம்மா தப்பு செஞ்சிருக்கலாம், எங்க அப்பா தப்பு செஞ்சிருக்கலாம். சரி. புரியுதா? என் சொந்த தாய் மாமனாகப்பட்ட கம்சன், அதாவது கம்சனாகப்பட்டவன் ஆட்சியில இருக்க தாயாகப்பட்ட தேவகி வசுதேவரையும் ரோகிணியும் தேவகியும் திருமணம் செய்து ஆரண்யமான கானகத்திற்கு வனவேடிக்கை பார்க்க சென்ற இடத்துல ஒரே ஒரு மாமரத்தில் ஒரே ஒரு மாங்கனியை பார்க்க, இந்த மாங்கனி என் தாய் தேவகி கேட்க வசுதேவர் இது தெய்வம் வேண்டாம் என்று சொன்னார். அப்படியே தெய்வம் அமைச்சமாக ஒரே ஒரு மாமரத்தில் ஒரு மாங்கனி இருக்கிறது சொல்ல வேண்டாம் என்று வசுதேவர் சொல்ல, கம்சன் இதை நான் அறுத்து தருகிறேன் என்று சென்று அந்த ஒரு மாமரத்தில் ஒரு மாங்கனி படிர் என்று அறிக்க, அதை தவம் செய்த பர்த்திரி சேகப்பட்டவர், அடே கம்சா, 12 வருடமாக இந்த ஒரு மாங்கனியை பாதுகாத்து வருகிறேன். எதற்காக? முக்கன் பிடித்த சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்காக பாதுகாத்து வந்தேன். இந்த கனி எப்பொழுது நீ அறுத்தாயோ, அதாவது 8 பிள்ளை பிறக்க உன் தங்கச்சி வயிற்றில 8வது பிள்ளையால் உனக்கு கட்டாய மரண புறா சாபத்தை. சரி. பர்த்திரி சேகப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டேன். பர்த்திரி சேகப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டேன். மறந்து விட்டார். மறந்த உடனே அடா தேவகி, எனக்கு சாபத்தை வாங்கி வைத்து விட்டாயே அப்படி என்று கொல்ல செல்ல, என் தந்தையாகப்பட்ட வசுதேவர், என் பொண்டாடி கொள்ளாதீங்க, சரி, என் மனைவி கொல்ல வேண்டாம், என் குழந்தை பிறந்தாதானே நீ கொல்லுவ, எங்க 2 பேரையும் சிறையில போட்டு நீ என்ன சொல்ற நான் கேட்கிறோம் அப்படின்னு சொன்ன போது இருவரைய சிறையிலே போட்டு வைத்திருக்கும் பொழுது தெய்வ கலாட்சியமாக 6 குழந்தை பெண் குழந்தை பிறந்தது. எத்தனை குழந்தை பிறந்தது? 6 குழந்தை பெண் குழந்தை கொடுக்க, அவன் பதற ஆகாயத்துல வீசுவது, வாளை நீட்டுவது 2 துண்டாக போய் இருந்தன. 6 பிள்ளை இறந்த உடனே 7வது பிள்ளையாக என் தங்கையாகப்பட்ட காளியா பரமேஸ்வரிய நான் ஆயர்பாடி யசோதை வீட்டுல பிறக்க செய்தேன். 8வதாக கருவில உருவாகி நான் என் தாயான வயிற்றில் இருக்கிறேன். சரி. எங்க அம்மா 9 மாச கருவில இருக்கிறேன். புள்ள பிறந்து வெளியே வந்தா அண்ணன் கொண்டு விடுவான். புள்ள பிறந்து வெளியே வந்தா அண்ணன் கொண்டு விடுவான். உள்ள இருந்தா நாம செத்து விடுவோம்.
அப்படி என்று தாயாகப்பட்ட தேவகி மனங்கலங்கி நின்றாள். அப்பொழுது சொற்பனத்திலே தோன்றி அன்னையே தேவகி அம்மையே, நான் பார்க்கடலில் பள்ளி கொண்ட வைகுந்த வாசன், உனக்கு நான் பிள்ளையாக அவதரித்திருக்கிறேன். நீ பயப்பட வேண்டாம். இரவோடு இரவாக இந்த சிறை விலகும். நான் பிள்ளை பிறப்பேன். என் தந்தையிடம் தாம்பலத்தில் வைத்து நீ ஆயர்பாடி யசோதா வீட்டில் விட்டு விட்டு அங்க இருக்க குழந்தை கொண்டு வந்து இங்கு கொடுத்து விடு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படி என்று என் தாயாகப்பட்ட தேவகி அம்மனுக்கு நான் சதுர்பூஜை காட்சி காட்டினேன். புரியுதா? அப்படி சொற்பனத்துல தோன்றிய போது என் தந்தையாகப்பட்ட வசுதேவர் நான் பிறந்த உடனே ஆராய்ச்சி மணி அடிச்சுது. கழுத கத்துச்சு. கழுத கத்தனா குழந்தை பிறந்து தெரிஞ்சிடும். கழுத கத்த வச்சிருந்தான். எதுக்காக? இந்த உதிரவாடிக்கு. அப்பொழுது பார்த்தேன், நான் பிறந்த உடனே 8 கழுத காலை பிடிச்சேன். காரியத்துக்கு கழுத காலை பிடிக்கிறாங்க பாரு. அன்னைக்கு பிடிச்சவன் நான் தான். 8 கழுத காலை பிடித்தேன். கழுத கத்தவில்லை, ஆராய்ச்சி மணி அடிக்கவில்லை, நான் பிறந்தது தெரியவில்லை. வசுதேவன் அதாவது இந்த கம்பெனி நின்று விட்டான். இரவோடு இரவாக தாம்பால தட்டிலே வைத்து எனக்கு நாகம் கொடைபிடிக்க நல்லறவன் தாளாட்ட எனக்கு சிங்கமாக வழிகாட்ட கொண்டு சென்று ஆயர்பாடி யசோதா வீட்டுல விட்டு விட்டு அங்க இருக்க கொண்டு வந்து பெண் குழந்தை கொடுக்க அப்படியே பொட்ட சிரிக்கி ஆம்பளை பிறப்பான்னு சொன்ன, இங்க பொட்ட பிள்ளை பிறந்திருக்குது, இவன் என்ன கொல்றவளா அப்படி நீ அந்தரத்தில் அகாயமாக வீசினான். அங்க பிறந்தவ யாரு? காளியா தேவி. என் தங்கையாகப்பட்ட ஆகாய துர்க்கை. ஆகாய துர்க்கையை அந்தரத்துல போய் நின்றேன். அடே கம்சா, நீ உன் எண்ணங்கள் ஈடேறாது. என் அண்ணன் நாயர்பாடி யசோதா வீட்டிலே அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். உனக்கு கட்டாய மரணம் குட்ரா என்று காளிகதேவி மறந்து விட்டார். சொல்லக்கூடிய பல அரக்கர்கள் அனுப்பினான். எவராலையும் நீ சீட்டி கூட பார்க்க முடியும். நான் அப்படி இருந்து இந்த துவாபர யுகத்திலே பூமி வளம் நிற்க வேண்டிய உயர்வண்ணனாக நாராயணனாக கிருஷ்ணனாக பிறந்திருக்கிறேன். இன்றைய தினத்திலே என் அத்தை மக்கள் ஐவர்களோ இருந்தாலும் என் அத்தை மக்களாகிய பாண்டவர்கள் என்னை நினைத்து குழும்புகிறார். பாஞ்சால் அழுகிறார். சென்று பார்க்க வேண்டும். அப்படியே அதற்கு முன்பதாக இந்த கண்ணூர்பட்டி ஸ்தலமாக இருக்கக்கூடிய எங்க வீமன் ஐயா இருக்கிற அப்பா இருக்கிறாரு. முத நான் கட்டிக்காரன் ஆடும்போது பணத்தாலேயே மாலை போட்டு அழகு பார்த்தா. பணத்தாலேயே மாலை போட்டு அழகு பார்த்தா. இதே குறவஞ்சு நாடகம் நானும் தம்பி கலைஞர் இதே செட்டு தான் கண்ணூர்பட்டியில ஆடி வீடியோ எடுத்து இங்கிருந்து பாண்டிச்சேரி வரலும் போச்சு அந்த கேஸ்ட். ஆமா, மெட்டால இருக்கிற அந்த கடைக்காரன் எவ்வளவோ பணம் சம்பாதிச்சான். நான் இந்த பக்கம் ஆட்டாடுவேன், பாண்டிச்சேரி வரலும் போவேன். கெட்டிக்கார உங்களை இப்பதான் நான் திரையில பார்த்தாங்க. நான் யூடியூப்ல தான் பார்த்தா நினைச்சிட்டு இருந்தேன். உங்க இப்ப கேஸ்ட் தான் திரையில ஓடிச்சுங்கிறான். அந்த அளவுக்கு பெயர் புகழை எடுத்து கொடுத்து பெருமை சேர்த்த தம்பி கலைஞர் நாடக சபாவுக்கும் எனக்கும் பெருமை சேர்த்த வீமன் ஐயா அவர்கள் நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வமாக இருந்து இந்த கண்ணூர்பட்டி மாரியம்மனும் இந்த பட்டாளம்மனும் துணையாக இருந்து பட்டி பெருகி பால்பான வங்கி எண்ணங்க போனாலும் தங்கமங்கமாக எனக்காக நன்கொடை செய்த அன்பு நல்ல உள்ளங்கள் அனைவர்களும், அதாவது அவருடைய குடும்பம் எல்லாம் இந்த பகவானாகிய திருப்பதி 7 மணி நேரம் சந்ததி உள்ளது போல அவங்க குடும்பம் என்று சுகமாக இருக்க சுகி பாபா அன்பால் வாழ்த்துகிறோம்.
உன்னுடைய புண்ணியத்தினாலும் சூரிய பகவான் கொடுத்த அட்சய பாத்திரத்தின் புண்ணியத்தினாலும் இதோ 12 ஆண்டு காலம் நாங்கள் இந்த வனத்தில் கழித்து விட்டோம். விழுந்த அக்கியான மாதம் ஒரு ஆண்டு காலம் பிறக்க போகுது. அண்ணா, நாங்களும் சமைத்து சாப்பிடக்கூடாது, எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது, நீங்களும் விழுவக்கூடாது. அப்படி இருக்கும் வேளையில இந்த ஒரு வருடம் நாங்க எப்படி அண்ணா உயிர் பிழைப்பது? அண்ணா மாமா, யாரு ஒருத்தர் நீதியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா முன்னாடியே காட்டும். இப்ப நான் சேர்ல ஏறினே, இது என்ன விழுவுறதுக்கா ஏறினேன்? இந்த தடுங்கல் என் பொண்டாட்டி வீட்லயே நடந்தது. புரியுதா? ஏன் அண்ணா அண்ணான்னு நீ கத்துற, ஏன் மாமா மாமான்னு இவனு கத்துறானு. ஐயோ தங்கச்சி குரலாச்சே மச்சான கூப்பிடறானுல, கிடுகிடுன்னு வாய்க்கு ஒரு அடி இப்படி எடுத்து வச்சேன். எங்க நம்மள போறேன்னு நில்லுன்னா சேர் தடுத்ததுக்கும் ஒரு பொம்பளை போகல நில்லுறது சரியா போச்சா? ஏண்டி என் தங்கச்சி அங்க அழுதுட்டு கிடக்குது, என் தங்கச்சி பார்க்க போறேன்னு ஆவுன்னா பாஞ்சாலி கத்துறா, பாஞ்சாலி கட்டு உன் தங்கச்சியா பாத்துக்கிட்டு இருந்தா என்ன எப்ப நீ பாக்குறதுங்க? சரி, இது எந்த காலம்ன்றனாலும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்ன காரணம்? 12 முடிச்சுட்டீங்க. இந்த ஓராண்டு பிழைப்பது எப்படி? உப்பு கூட கிடையாது, உமர்களை பூமி நேற்றையோட சூரிய பகவான் கொடுத்த அச்சை பத்திரம் நேரத்தோட இன்னைக்கு எப்படி பொழுதுன்னு கேக்குறீங்க? ஒரே வேலை. அம்மா பாஞ்சாலி, நான் சொல்றது வருத்தம், நீ ஓடோடி சென்று புறத்தியாக ரூபம் எடுத்து வா. மற்ற விளக்கத்தை நான் சொல்றேன், நீங்களும் போய் ஓரமா இருங்க. அப்படியா? கேளுங்கள் கவியர்களே, பகவானாகிய நாராயணன் 5 பஞ்ச பாண்டவர்களோடு கேள்வியாகப்பட்ட பாஞ்சாலியை குரத்தியாக ரூபெடுத்து சொல்ல பாஞ்சாலி அம்மா குரத்தியாக சபைக்கு தருப்பா. கதை பற்றி எல்லாரும்